அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை முன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் கேலக்சி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பாபு அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் அருள் பிரகாசம் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ஸ்ரீராம் அவர்களுக்கும் மற்றும் நமக்கு சிறப்பானதொரு ஆசனங்களை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசன கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் சிவகாசி மாரன்ஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் கேலக்சி சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீராம் அவர்கள். ரோட்டரி இறைவணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேறொன்று செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்லெண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேறொன்று செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் கேலக்சி சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீராம் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயா. ஊட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளாய இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறை உணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இறக்க குணமுடையது, நல்ல எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். ஆழ்ந்த மூச்சு நீண்ட காற்றுள் இழுத்த பிறகு ஆழ்ந்த மூச்சுள் எடுத்துவிட்ட பிறகு
முறை ஆழ்ந்து மூச்சில் இருக்கிறோம். ஓ நம்முடைய தாயை வணங்கிக் கொள்கிறோம், தந்தையை வணங்கிக் கொள்கிறோம், இக்கல்வியை கொடுத்தவர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாடும் இதை பின்பற்றி உயர்வோம் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். ஆசன பயிற்சிகள் பல்வேறு ஆசனங்கள் இருந்தாலும் அந்த ஆசனங்களில் மிக முதன்மையானது இந்த பெருங்குடலையும் நுரையீரலும் இயக்கக்கூடிய ஆசனமாக தொடக்க நிலையிலிருந்து நாம் செய்து கொண்டுள்ளோம். அந்த ஆசனங்களில் அந்த உருளாசனம், ஊஞ்சலாசனம் முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இந்த பெருங்குடல் காலியானாதான், அந்த பெருங்குடல் தடையில்லாம இருந்தாதான் அந்த நுரையீரல் அதனுடைய தொடர்ச்சி. அந்த நம்ம சுவை மருத்துவத்துல உள்வெளி உறுப்பு, ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த துணை உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல நாம முழுமையாக அதைய விளக்கணும். அந்த விளக்குனது கூட அடுத்தது நம்ம யூடியூப் எடுத்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பார்க்கும் பொழுது அதை முழுமையாக புரியும். அதனால இந்த பெருங்குடலையும் இந்த நுரையீரலையும் இயக்கிறதுக்கான முதன்மையான பயிற்சியாக உள்ளதுதான் இந்த ஊஞ்சலாசனம். படுத்த நிலையில் கால்களை மடித்து பிடித்து செய்வதற்கு. நாங்க கூட எங்ககிட்ட மருத்துவத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த முக்கியமான 2 ஆசனத்தை நாங்க சொல்லிக் கொடுப்போம். யார் வந்தாலும் சரி. ஒண்ணு அந்த ஊஞ்சலாசனா, இன்னொன்னு அந்த முயலாசனா. நல்லா ஆழ்ந்து சுவாசத்துக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய ஆசனமாக அதைத்தான் இப்ப நம்ம பயிற்றுவிக்க போறோம். நான் புதிதா ஒரு 10-20 நபர்கள் இணைந்ததாக சொன்னாங்க. அது அவங்களுக்கும் ஒரு இதைய நம்ம சுட்டி காட்ட வேண்டியது. படுத்த நிலையில் நன்றாக உருளுங்கள். இந்த உருளாசனத்திலேயே இந்த மகராசனம்னு சொல்லுவோம். கை இப்படி வச்சுட்டு இந்த கை இருக்கு இல்லைங்களா, இந்த கை மேல் நோக்கி இருக்கணும், இடுப்பொட்டி இருக்கணும். இந்த கை பாருங்க, இப்படி வச்சுட்டு நீங்க இந்த இடப்பக்கமாக இந்த இறைப்பை இருக்கு இல்லையா, இந்த இறைப்பை நல்லா
இந்த இடத்துல அழுத்தப்படுற மாதிரி படுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உணவு குழாயில இரைப்பையில இருக்கிறது சிறுகுடல்ல இறக்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பயிற்சியாக வேதாந்திரி மகரிஷி ஐயா அவரு பின்பற்றி மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சியில இப்படி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இப்படி வைக்கிறது. இப்படி ஒரு 2 நிமிடம், ஒரு 5 நிமிடம் இருக்கும் பொழுது ஜீரணம் சீராகும். நல்லா பார்த்துக்குங்க. கை இங்க வச்சிருக்கேன், பக்கத்துல வச்சிருக்கேன். கால் இப்படி போட்டிருக்கேன், இந்த இடத்துல இருக்கு. அப்போ இடது பக்கம் அழுத்தப்படுது. மீண்டும் உருளாசனம். அடுத்ததாக இரு கால்களையும் மடித்து பிடித்து வலது இடதாக அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து உள்ளிடத்து மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக வஜ்ராசனம். கால்களை இப்படி நீட்டி வச்சுட்டுங்க, இப்படி நீட்டி வச்சிருக்கிறோம். நீட்டி வச்சுட்டு இந்த வலது கையில வலது கால் கணுக்கால பிடிச்சு பின்னாடி வச்சுட்டோம். இடது கையில இடது கால் கணுக்கால பிடிச்சிட்டு பின்னாடி வச்சுட்டோம். பின்னாடி வச்சுட்டு கைகள் இப்படி பின்னாடி கோர்த்திருக்கிறோம். பாருங்க, இப்படி கோர்த்திருக்கிறோம். கோர்த்த பிறகு நீண்ட மூச்சு காற்று ஆழமா எடுத்து அப்படியே கீழே கொண்டு வரணும். அப்படியே மேல உயர்த்துறோம். மேல வரும் பொழுது மூச்சு எடுத்துக்கிட்டே மேல வர்றது. நேரா அமர்ந்து எடுத்த மூச்சு காற்று வெளியேற்றுறோம். அடுத்ததாக கட்டை விலை முடித்து அடிவயிற்று பகுதி வைத்து ஆழ்ந்த மூச்சு நன்றாக உள்ளிழுத்து அப்படியே கீழே கொண்டு வரலாங்க. மேல வரும் பொழுது காற்று உள்ளிழுத்துக்கிட்டே மேல வரும்.
அடுத்ததாக பூனையாசனா. இங்க பாருங்க, இந்த கை நீட்டி இருக்கிறோம். நீட்டி இந்த முட்டில இருந்து இந்த அளவுக்கு, ஒவ்வொருத்தருடைய கை நீளம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்படி நீட்டி வச்சுட்டு அப்படியே மேல வந்துடுறோம். இந்த கால்களுக்கும் இடைவெளி வச்சுட்டு தலை மேல போகும்போது மூச்சுட்டு இருக்கிறோம். 1 2 1 2. தலை மேல வருது, இடுப்பு கீழே போகுது. அப்படியே வஜ்ராசனத்துல கொண்டு அப்படியே குனி தரைக்கு வந்துடுறோம். உடல் நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக கைகள் நேராக வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது ஆழ்ந்த மூச்சில் இருக்கிறோம். நீண்ட காற்றுள் எடுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய கைகள் தரைக்கு வரட்டும். அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9. காற்றை உள்ளெடுத்தவாறு கைகள் உயர்கிறது. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். வலதுபுறமாக வலது கால் முட்டியில் நம்முடைய மூக்கு நுனி. 1 2 3 4 5 6 7 8 9. கைகள் மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வரட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். இடதாக இடது கால் முட்டியில் ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக கோணாசனம். இடது கை தரையில் இருக்கு. வலது கை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். காற்றை உள்ளிழுத்தவாறு கை மேலே உயர்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு.
அடுத்த கை மேல வரட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்ததாக முதுகு தண்டுக்கான பயிற்சி. வலது கை பின்னாடி போட்டுங்க. இந்த இடது கை இருக்கு இல்லையா, இந்த இடது கை வலது கால் முட்டி பிடிச்சிட்டு நல்ல மூச்சு எடுத்து காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே பின்னாடி கொண்டு போறோம். ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. எதிர் திசையில் ஓய்வு. தோள்பட்டைக்கான பயிற்சி. அடுத்து தோள்பட்டையில் கைகள் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கிரிய பயிற்சி செய்து கொள்கிறோம். 1 வேகமாக வெளியேற்றுகிறோம். 2 உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே ஓய்வு. அடுத்ததாக கைகள் பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நிதானமாக ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. ஆள்கட்டிகளை காதில் அடைத்து நீண்ட மூச்சு காற்றுள் இழுத்து மகர ஓசை. இடது கையில் சிமுத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. வலது நாசி அடைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி அதே வலதிலேயே உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். இப்படி 7 சுற்று செய்கிறோம். காற்று 4 வினாடி நேரத்தில் உள்ளே செல்கிறது. 8 வினாடி நேரம் மிக மெதுவாக வெளியேறுகிறது.
மெதுவாக இயல்பாக வெளியேறுகிறது. காற்றை உள்ளிழுப்பது நம்முடைய முயற்சியிலும் வெளிவிடுவது உடலினுடைய முயற்சியிலும் தானாக வெளியேறுகிறது, மெதுவாக வெளியேறுகிறது. ஏழு சுற்று செய்த பிறகு உள்மூச்சு வெளிமூச்சில் கவனம். காற்று உள்ளே செல்வதையும் வெளிவிடுவதையும் கவனிக்கிறோம். தானாக நிகழ்கிறது. உள்ளேயும் வெளியேயும் நிகழ்வதை இந்த மனம் ஒரு பார்வையாளராக கவனித்துக் கொண்டுள்ளது. காற்று அந்த மூக்கு துவாரங்களில் பட்டு அந்த மூச்சு குழாய் வழியாக உள்ளே சென்று நுரையீரலில் படிந்து மீண்டும் வெளியேறுகிறது. இதை கவனிப்பாளராக இந்த மனம் கவனிக்கிறது. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம்.
வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். ஒரு பெண்ணுக்கு குழப்பம் வந்தால் அதை அவங்க எப்படி சரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியும் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது நிம்மதியாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு பெண்ணுக்கு குழப்பம் வந்தால் எப்படி தெரியுமா தீர்த்துக்குவாங்க? ஆணுக்கு குழப்பம் வந்தால் எப்படி தீர்த்துக்குவாங்க? சொந்தமாக யோசிச்சு தனியாக உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சா தீர்ந்துடும். இது ஆண். இப்போ பெண்ணை பார்ப்போம். ஒரு பெண்ணுக்கு குழப்பம் வந்தால் எப்படி தெரியுமா தீர்த்துக்குவாங்க? குறிப்பாக ஹஸ்பண்ட் இருந்தால் அவர் தான் உட்காரணும், முன்னால் உட்காந்துருக்கணும். இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை ரொம்ப பேசுவாங்க. அப்படிங்கன்னு சின்ன பிரச்சனையாக ஜவு மாதிரி ரொம்ப நேரம் பேசுவாங்க. இந்த ஆண் உட்காந்து கேட்கணும். இங்கே பாருங்க, முக்கியமாக புரிஞ்சுக்குங்க. ஒரு பெண் மனைவி ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது எந்த ஆணாவது அது சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஐடியா கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களை பிடிக்கவே பிடிக்காது. பல ஆம்பளை அப்படிதான். ஒரு பெண் ஏங்க நேற்று கீரைக்காரி 70 ரூபாய்க்கு பொதுவாக நான் பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே இவர் பெரிய புத்திசாலி மாதிரி, ஏய் நெல்லு, இனிமேல் அந்த கீரைக்கார்ட்ட வாங்காத, நீ இங்கே வாங்கிக்கோ, நீ இனிமேல் ஹலோ ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்களுக்கு ஐடியா கேட்டெல்லாம் உங்கள்கிட்ட பேசலை, நாங்கள் பேசுகிறத கேட்டால் போவோம். இது யாருக்கும் புரியலைங்க. அப்போது எந்த மனைவி பேசும்பொழுது ஹஸ்பண்டு குறுக்க ஐடியா கொடுக்குறாரோ, அவர் ரொம்ப நேரம் பேசுகிறாரோ, இல்லை குறுக்க கமெண்ட் கொடுக்குறாரோ, இது எந்த மனைவிக்கு பிடிக்காதுங்க. ஏங்க ஐடியா கேட்டாலாம் உங்கள்கிட்ட யாரும் ஒன்றும் பேசலைங்க. முதல்ல புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு கணவனோ நீங்கள் ஊரில் உலகத்தில் ஆஃபீஸில் வெளியே எங்கே வேணாலும் ஐடியா கொடுங்க, பொண்டாட்டிகிட்ட மட்டும் ஐடியாவே கொடுக்காதீங்க. எப்படி தெரியுமா கேட்கணும்? அவங்க பேசுகிறத ஜஸ்ட்டு கேட்கணும், ஊங்கொட்டி கேட்கணும். குறுக்க ஐடியா கொடுக்கக்கூடாது. ஏங்க பெண்களுக்கு தெரியாத ஐடியாவாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. இன்னொரு விஷயம், எந்த ஒரு மனைவியும் ஐடியா கேட்டு புருஷன்கிட்ட கேட்கறதில்ல. ஏன் தெரியுமா? எந்த ஒரு மனைவியும் தன் புருஷனை முதல்ல புத்திசாலின்னு நினச்சதே இல்லை, அப்புறம் தான் ஐடியா கேட்கறக்கு. அவங்க பேசுறது பிடிக்குங்க அவங்களுக்கு. அப்போது இனிமேல் ஹஸ்பண்ட் எப்படி தெரியுமா, மனைவி பிரச்சனை சொல்லும் போது கேட்கணும், ஜஸ்ட் இங்கே ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான். ஓ ஆடா ஆமாம்மா, ஐயோ கேட்டு பாருங்களேன், அந்த மனைவி அவ்வளோ பிடிக்கும். நோ ஐடியா, நோ கமெண்ட்ஸ், நோ டைமிங் ஜாஸ்தியாக எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்க ஃப்ளோ கட் ஆயிரும். ஃப்ளோ கட்டாலும் உங்களுக்கு பிடிக்காது. அவங்க எப்படிங்க எங்கள் இப்படி அவங்க சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவாங்க. ஐடியாலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. முதல்ல கீரைக்காரமாக வருவாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு பூனை வந்துச்சுங்க, அது அங்கே போச்சுங்க இங்கே போச்சுங்க, விலைக்காரமாக வந்தாங்க, அது வாட்டுக்கு போயிட்டுருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அடடா ஐயோ என்னம்மா நீ அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? இப்படி மட்டும் கேட்டு போகிறீங்களே, உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. இன்னொரு விஷயம், இந்த மனைவி பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது செல்ஃபோன் வச்சுக்கிட்டு ஆமாம்மா முடிஞ்சிங்க தீர்ந்தீங்க அப்போ யோசிச்சுட்டே இருப்பாங்க, கேட்கலாம் மாட்டாங்க. நான் ஒருத்தி பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் நோண்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சேமாக கடுப்பாயிருவாங்க. மனைவி பேசும்பொழுது செல்ஃபோனை நோண்டாதீங்க, டிவி பார்க்காதீங்க, வேற ஒரு விஷயத்தில் கவனம் வைக்காதீங்க. அப்படி கவனம் வைக்கிறதா இருந்தால், எக்ஸ்கியூஸ் மீமா மனைவர்களே, நான் கொஞ்சம் செல்ஃபோனில் கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுமான்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. இல்லையா இதை தள்ளி வச்சுருங்க. அதாங்க மனைவிக்கு பிடிக்கும். அவங்க இங்கே பாருங்க, பிரச்சனையை சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் சொல்லுவாங்க. வெறும் ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுக்கணும், ஐடியா கொடுக்கக்கூடாது, கமெண்ட் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கெஸ் வாங்குவாங்க. இங்கே பாருங்க, முடியல, ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருக்கு. நீங்களும் கெஸ் வாங்கிக்கிங்க, காதை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் கேட்டிங்களா இல்லையா? அடுத்த ரவுண்டு எப்படி தெரியுமா இருக்கும்? செகண்ட் ரவுண்டு. முதல் ரவுண்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரச்சனையை பற்றி எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. செகண்ட் ரவுண்டு அந்த பிரச்சனைக்கு அவங்களே தீர்வு சொல்லுவாங்க. ஏங்க ஒன்று பண்ணலாங்க, இந்த பிரச்சனைக்கு இப்படி தீர்வுங்க, இல்லைங்க அது வேண்டாங்க, அது பண்ணால் நஷ்டமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க 5 விதமான தீர்வு சொல்லுவாங்க. இந்த 5 விதமான தீர்வுக்கு உடனே ஹஸ்பண்ட் ஏமா இது சரியில்லைம்மா, இது தப்புமா, இதுதாம்மா கரெக்டு, அதுவும் சொல்லக்கூடாது. இதுக்கும் ஓ ஆடா ஆமாம்மா அப்படின்னு அப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிடும். கெஸ் வாங்குவாங்க, நீங்களும் கெஸ் வாங்கிக்கிங்க. தேர்ட் ரவுண்டு ஃபைனல் ரவுண்டு எப்படி தெரியுமா இருக்கும்? முதல் ரவுண்டு பிரச்சனை, ரெண்டாவது ரவுண்டு 5 விதமான சொல்யூஷன், மூணாவது ரவுண்டு இந்த 5 விதமான சொல்யூஷனில் இதுதாங்க கரெக்டுன்னு அவங்களே சொல்லி முடிச்சுட்டு, சரிங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தெரியுமா சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துருக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த ஹஸ்பண்டு அம்மான்னு சொல்லிட்டு கடைசியாக டீ வேணுமா காய் வேணுமா கேட்பாங்க, வாங்கி குடிச்சிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்காக மனைவி தப்பாக முடிவெடுப்பாங்கன்னு சொல்லலைங்க. நல்லா கவனிங்க. ஆண்கள் சொந்தமாக யோசிக்கும் பொழுது சரியான முடிவு கிடைக்கிறது. பெண்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா சரியான, இங்கே பாருங்க,
பெண்கள் மட்டும் பேச விட்டு ஜஸ்ட் ஊங்கொட்டினீங்கன்னா அந்த மாதிரி ஐடியாவை உலகத்தில் யாருமே தர முடியாது. பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஒருவேளை அந்த ஐடியா உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஆண்கள் என்ன பண்ணணும், உடனே லூஸு அறிவில்லை உனக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பல பேர் அப்படி தான், இப்படி கேட்கறதுனால தாங்க சண்டை. சரிம்மா கடைசி எல்லாம் முடிச்சோன்னா கரெக்டுமா, நீ சொன்னது ரொம்ப கரெக்டுமான்னு சொல்லிட்டு அன்னைக்கு சரின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுங்க. அடுத்த நாள் மறுபடியும் அது தப்புன்னு தோணுச்சுன்னா, ஏம்மா இங்கே வாமா, நேற்று இந்த மாதிரி ஒரு முடிவு சொன்னோமா, அதை நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது அது எனக்கு ஒத்து வரலம்மா அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அப்படிங்களான்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் பல ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, மனைவி கஷ்டப்பட்டு முதல்ல ஒரு பிரச்சனையை சொல்லி அப்புறம் 5 விதமான ஐடியா சொல்லி அதுக்கப்புறம் தீர்வு சொல்லி கரெக்டாக முடிச்சு தாங்க தீர்வுன்னு சொன்ன உடனே ஈன்னு சிரிக்கிறது, அவமானப்படுத்துறது, லூஸு அப்படின்னு ஒரே வார்த்தையில் இது முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவிக்கு உங்கள் மேலே கோபம் வருதுங்க. எனவே நான் சொல்கிறத கேளுங்க. அதாவது கணவன் தன்னைத்தானே அமைதியாக உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறார், சரியான தீர்வாக இருக்கும். அதேபோல் மனைவி தன்னைத்தான், அதாவது பேசும் பொழுது உட்கார்ந்து கேட்குற கணவனை பிடிக்கும். எனவே ஒவ்வொரு கணவனும் மனைவி பேசும் பொழுது ஜஸ்ட்டு கேளுங்க. அவங்களா அவங்ககிட்ட இதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டால் மட்டும்தான் சொல்லணும். எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே ஏதாவது இதுக்கு சம்மந்தமாக அப்போ தான் பேசணும். ஆனால் பல ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, குறுக்க பேசுகிறாங்களா, அந்த மனைவிக்கு அந்த ஹஸ்பண்டை பிடிக்கலிங்க. இங்கே பாருங்க, நீங்கள் மட்டும் மனைவி பேசும்பொழுது ஊங்கொட்டி கேளுங்களேன், அவங்களே பேசி முடிச்சுட்டு போய் தூங்கிடுவாங்க டயர்டில். அந்த ஹஸ்பண்ட் அவ்வளோ பிடிக்கும். எனவே மீண்டும் சொல்கிறேன், சொந்தமாக யோசிக்கும் பொழுது ஒரு கணவனுக்கு முடிவெடுப்பது ஈஸியாக இருக்கிறது. பேசும் பொழுது கூட பேசாத குறுக்க பேசாத ஹஸ்பண்டை ஒரு மனைவிக்கு பிடிக்கிறது என்று புரிந்து கொண்டு இப்படி மனைவியின் உள்ள குழப்பத்தை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்றால் மனைவி பேசும்போது ஊங்கொட்டி கேளுங்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு எல்லா குழப்பமும் தீர்ந்து நிம்மதியாக தூங்கிவிடுவார்கள். அவர்கள் உங்கள் மீது அன்பு வைப்பார்கள். இந்த வழிமுறையை பயன்படுத்தும் பொழுது குடும்பத்தில் அமைதி இருக்கும். இந்த அமைதி நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். அந்த சக்தி உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். நாம் நிம்மதியாக வாழலாம். ஹலோ ஹலோ நன்றி ஐயா. ஈழ பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. நல்ல ஒரு சிந்தனையை காலை வேளையிலே அனைவருக்கும் அளித்த ஈழ பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக சிவகாசி மாரன்ஜி, அதாவது இயற்கை வாழ்வியல் முறையில் உணவுகள் தயாரிப்பதும் சூப் வகைகள் தயாரிப்பதும் சிறப்பானது ஒரு நிகழ்வை சிவகாசியில் ஏற்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்று காலகட்டத்தில் மக்கள் அதாவது தேநீர், டீ, காஃபி என்று சூழ்நிலையில் அலைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இயற்கை உணவை நாடி வர வேண்டும் என்று தன் முயற்சியினால் சிறப்பானதொரு இயக்கமாக செழிப்பான ஒரு நிர்வாகமாக செய்து கொண்டிருக்கிறார். சிவகாசியில் இவருடைய கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பானது ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் பல கிளாஸும் எடுத்து வகுப்புகளும் எடுத்து அனைவருக்கும் இந்த நிகழ்வை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நமக்கு இன்று இந்த நிகழ்வில் வளரும் குழந்தைகளுக்கு, அதாவது இன்றைய வளரும் குழந்தைகள் எந்த நோக்கத்தில் வளர்கிறார்கள், எப்படி வளர்க்கப்படுகிறார்கள், பெற்றோர்கள் அவர்களை எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றியும், இன்று செல்போன் மோகம் அதிகமாக குழந்தைகளிடம் சென்று விட்டதால் அதையும் எப்படி சரி பண்ணலாம் என்பதையும் விளக்க வருகிறார்கள் சிவகாசி மாரன்ஜி அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. மகா குணமளவிலே மகா வணக்கம். வணக்கம் வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்னதாக ஹீலர் பாஸ்கர் அவர்கள் கணவன் மனைவி உறவு, அதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தான அற்புதமான சிந்தனையை இந்த காலை வேளையில் நமக்கு கொடுத்தார்கள். இதன் மூலம் ஒரு அற்புதமான ஒரு கலாச்சாரம், அதாவது ஒருத்தர் பேச ஒருத்தர் கேட்க வேண்டும். நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லும்போது என்ன லொல்லு வருங்கிறத ரொம்ப அழகா நகைச்சுவை கொடுத்தாங்க. அவர்களுக்கு தமிழ் மக்கள் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் பலர் தொடாத பல விஷயங்களை தம்பி பாஸ்கர் பிரமாதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு நுட்பமான ஒரு கலாச்சாரம் உருவாகி வருகிறது என்பதை நாம் உணர முடியும்.
சரி, இன்றைய தினம் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வளரும் குழந்தைகளுக்கு தேவையான உணவுகள் என்ன, அவர்கள் எந்த விஷயங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு போன்ற பல விஷயங்களை சற்று நேரம் கலந்து ஆலோசிக்கும். நேற்று முன்தினம் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஒரு நிகழ்வு நடைபெற்றது. சிறுவர்களுக்கான உளவியல் கருத்தரங்கு அடியனை அழைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் வகுப்பினை ஆரம்பித்துக் கொண்டிய நேரத்தில் குழந்தைகள் முழு ஈடுபாடினை தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் தான் முழு ஈடுபாடினை காட்ட முடியாமல், அப்பா செல்போன் கொடு கையில வச்சிருக்கேன், டேடி செல்போன் கொடு கையில வச்சிருக்கேன், நீ சொல்ற மாதிரி கிளாஸ் அவரால் பார்க்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டிங்ல இருக்கிறத பார்க்கும்போது எந்த அளவுக்கு இளைய தலைமுறை அந்த சின்ன வயசுல எப்படி இந்த கேரக்டர் மாறி போனது என்பதை குறித்து ஒரு பக்கம் வேதனையும் ஒரு பக்கம் ஆச்சரியத்தையும் தந்தது. பிறகு நிகழ்ச்சி முடிந்த போது கேட்கும் போதுதான் தெரிகிறது, பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது என்று விளையாட்டுத்தனமாக கொடுக்கப்பட்டதுதான் அந்த கத்தி என்கின்ற செல்போன். ஒரு கத்தியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் கத்தியை கொடுப்பது எவ்வளவு ஆபத்தோ, அதே மாதிரி இந்த ஊடகத்திலே தப்பு தப்பான விஷயங்களும் மனதை வேற எங்கேயோ கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களும் வரக்கூடிய மீடியாவை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் பிள்ளைகள் அதில் மாட்டிக்கொண்டு விழிப்பதை காண முடிகிறது. ஏன் இது குறித்து ரொம்ப நுட்பமாக சிந்திக்க வேண்டியிருக்கு என்றால், நாம் எவ்வளவுதான் பல விஷயங்களை வலியுறுத்தினாலும் அதை விட ரசனைக்குரிய இன்னொரு விஷயங்கள் அவர் மனதை தாக்கும் போது அவர்கள் புத்தி அங்குதான் சொல்லும். மனவள கலைமன்றம், யோகா கிளாஸ் போன்ற அதி அற்புதமான மனதை வளப்படுத்தும் நிகழ்வுகள் எங்கு நடந்தாலும் அந்த நேரத்தில் தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டாலும் அதை விட ஈர்ப்புத்தன்மை மிக்க இன்னொரு விஷயம் அவர்களை எதிரில் சாய்த்து விடுகிறது என்றே சொல்ல வேண்டும். நான் இன்றைக்கு ஹோட்டல்ல போய் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டேன். மயோனைஸ்னு ஒண்ணு ஊத்துறாங்க, எனக்கு புதுசா தெரியுது, அவளுக்கு பழைய விஷயம். அதை வச்சு சாப்பிடும்போது எவ்வளவு டேஸ்ட் தெரியுமா. புதுசா சென்னையில முப்பாயா ஒரு நேம் ஆரம்பிச்சிருக்காங்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து லைக் கொடுக்கலாம். இது எல்லாரும் பார்த்து ஹாய் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கோம். இதுல உனக்கு பெரிதான அங்கீகாரம் இருப்பதாக உணர்கிறான். இப்போ வழக்கமா சாப்பிட்ற உணவு விட வித்தியாசமான உணவு அவனை அங்கு இழுத்து செல்ல வேண்டியது என்பதுதான் அதில் உள்ள மனோதத்துவ புரிதல். மனோதத்துவம் ஒரு விஷயத்தை ரசனையாக பார்க்கும். எப்போது அது ரசனை மாறி போகின்றதோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயம் என்ன, வேற ஒரு பக்கம் மைண்டு போயிடும். இப்போ வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த விவேகத்தை, பக்குவத்தை அனுபவங்கள் மூலமாக, பயிற்சியின் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனா இரண்டாம் கட்ட தலைமுறை, சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாம் கட்ட தலைமுறை என்பதை காட்டிலும் 2 கட்ட தலைமுறை, பெரியார் கணக்கிலையும் சேர்த்து இல்லை, சின்ன பசங்க கணக்கிலையும் சேர்த்து இல்லை, இப்படி சொல்லக்கூடிய விடலை பருவத்தில் இருக்கின்ற இந்த இளைய தலைமுறை நினைத்து மிகவும் கவலை அளிப்பதுதான் இருக்கிறது. ஒரு சினிமா நடிகர்கள் பெரிய பேனருக்கு பால் ஊற்றுவதை பாலை வேஸ்ட் பண்ணுகிறான், மேல இருந்து ஏறி விளையாடுறாங்களே, கீழே விழுந்தா என்ன ஆகும், இறந்து போகலாம். இப்படியெல்லாம் ஒரு வயது முதிர்ந்தவர்கள் அனுபவபூர்வ முறைகின்ற விஷயத்தை அவர்கள் எளிதில் கடந்து வருகிறார்கள். அவர் எதை பார்க்கிறார் என்றால், அந்த கூட்டத்திலே ஒரு 30 நீர பட்டாசை புரத்தி கொண்டு தனக்குத்தானே சுத்தி வருகின்ற ஒரு ஹீரோ விஷயத்தை டெவலப் பண்ணும்போது அதற்கு பெரிய அளவுக்கு லைக் கொடுப்பதை நாம் பார்க்க முடியாது. ஏன் அதை பார்க்காத என்று சொல்வதற்கு நாம் யார்? எது ரசனைக்குரியதாக அவனுக்கு படுகின்றதோ அதைத்தான் அவன் பார்ப்பான்.
அந்த ரசனை தரக்கூடிய விஷயமாக ஒரு டுபாக்கூர் தரத்தை, ஒரு போலித்தனத்தை அறிமுகப்படுத்துகின்ற விஷயமாக அந்த மீடியா இருந்து வருவதை நாம் உணர முடியும். இதை வெளியிடக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்ற தணிக்கை அந்த செய்தியில் இருப்பதில்லை. ஏனென்றால் அது பொதுவான செய்தி. நம் பிள்ளைகளுக்கு இதுதான் பெரிய ஹீரோ விஷயமாக தெரியும். ஏதோ ஒரு மாடர்னைஸ் ஹோட்டலில் உட்காந்துட்டு ஸ்டைலிஷான ஃபுட்டை ஆர்டர் கொடுத்துட்டு, இந்த அக்சிடிட்டியான ஃபுட்டை ஆர்டர் கொடுத்து அதை சாப்பிட்டு பின்ன நண்பர்கள் லைக் வாங்குவதை ஒரு பெரிய ஹீரோ விஷயமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு நாம் எப்படி அறிவுறுத்துவது, எப்படி புரிய வைப்பது என்பது ஒரு மலைப்பு ஏற்படத்தான் செய்யும். அதற்காக நம் பிள்ளைகளை, நம்முடைய லட்சியங்களை எங்கே நாம் அதிகமாக ஒருங்கிணைக்கிறோம் என்றால், என் பிள்ளை படித்து பெரியாராக வேண்டும், நான் கஷ்டப்படுற மாதிரி அவர் கஷ்டப்பட்டு கூடாது, எனக்கு நல்ல சூழல் அந்த காலத்தில் இல்லை, நான் நிறைய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறேன், கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கிறேன், நான் முன்னாடி கட்டுப்பட்டித்தனமாக இருந்தேன், அவன் சுதந்திரம் அவனை பல பேருடைய பழக வைக்கும், முன்னேற வைக்கும் என்று ஒரு தப்பான கணக்குக்குள்ளே நாம் மாட்டிக்கொண்டு அவர்கள் சுதந்திரத்தில் நாம் தலையிடுவதில்லை. இன்னும் சரியாக சொல்ல போனால் அவர்கள் சுதந்திரத்தை தலையிடும் போது நாம் மூக்கிடப்பட்டு போவதை உணர முடியாது. உனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் டாடி, அவங்க வேற தட்டு, அவங்க வேற லெவல் அப்படிங்கிற புது புது வார்த்தைகளை போட்டு நம்மை உட்கார வைப்பதை உணர முடியுது. ஆனால் நம்முடைய பாரம்பரியம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் என்று ஒரு சமதர்ம நிலையை, ஒரு ஜனநாயக கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். தோழரிடம் எப்படி மனவிட்டு பேசுகிறோமோ, தோழரிடம் எப்படி உரிமை எடுத்து நாம் பேசுகின்றோமோ, அதே பாணியில் நம் பிள்ளைகளை உரிமை எடுத்து தோழமை வளர்வோடு பழைய வழியை கட்டாயத்தில் இருக்கும். ஒரு 5 வயதுக்கு முன்னாடி அரட்டி மிரட்டி புரிய வைத்து வரலாம், சற்று பயம் இருக்கு. 5லிருந்து ஒரு 10-15 வயசுக்கிட்ட நெருங்கி வச்சுன்னா அவன் பல தகவல்களை தெரிந்து கொண்டு புது புது வார்த்தைகளை, புது புது சம்பாஷணைகளை சீரியல் மூலமாகவோ மற்ற டிக்டாக் மூலமாக கற்றுக்கொண்டு தன்னை தானே கூர்மைப்படுத்திக் கொள்கிறான். அவர்கள் கூர்மைப்படுத்துகின்ற விஷயம் அவனுக்கோ சமுதாயத்துக்கோ எந்த வகையிலையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்று நாம் சொல்லவே முடியாது. ஆனாலும் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. அவருடைய உணவு கலாச்சாரத்தில் யாரும் தலையிட முடியும். இப்படித்தான் சாப்பிடுவேன், எனக்கு இதுதான் வேண்டும், எனக்கு இதை வாங்கி கொடு, என் ஃப்ரெண்ட்ஸ் இதைத்தான் சாப்பிடுகிறார்கள், அவர்கள் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வருகிறது, இது என்ன கட்டுப்பட்டி தரமாக இருக்கிறது, நான் இதை சாப்பிட முடியாது என்று சிங்கிள் பேபிகள் பேரண்ட்ஸை பிளாக்மெயில் செய்வதை உணர முடியும். அது என்ன சிங்கிள் பேபிகள், ஒரு பிள்ளை பிறந்த பிறகு அதை பராமரிக்க இப்போது கூட்டு குடும்பம் இல்லை, பராமரிக்க அந்த தாயானவள் இரவு பகலாக முடித்திருப்பது, அதற்கு இன்றைய லட்சிய கணவர்கள் முழுமையாக அதை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் ஏதோ பேரர்களுக்கு குழந்தை வளர்ப்பில் கவனம் செலுத்துவது, இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட அந்த தாய், எனக்கு ஒரு குழந்தை போதும், இனிமேல் அதை மேற்கொண்டு குழந்தைய வச்சு பராமரிக்க என்னால் முடியாது, ஐ காண்ட் டூ, என்னால் முடியாது. இன்னும் சொல்ல போனால், இல்லை அந்த குழந்தைக்கு விளையாட ஒரு குழந்தை இருந்தால் நன்றாக இருக்கும், அதுக்கெல்லாம் பொம்மை இருக்கிறது, ஸ்கூல் இருக்கிறது, அதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் உங்களால் பணம் கட்ட முடியுமா, இப்போதே அட்மிஷனுக்கு இவ்வளவு ஆகின்றது என்று பொருளாதார நெருக்கடியெல்லாம் காட்டி ஒத்த குழந்தைகள் இருக்கின்ற குடும்பத்தை இப்போது நாம் நிறைய பார்க்க முடியாது. அந்த ஒற்றை குழந்தைகளோடு இருக்கின்ற குழந்தைகள் தாங்கள் சாதிக்க வேண்டியதை, தங்களுக்கு கிடைக்க வேண்டியதை எளிதாக பெற்றோர்கள் பெற்று விடுகிறார்கள். அதைத்தான் நான் பிளாக்மெயில் என்று சொல்வேன். இது கொடு, இல்லையென்றால் நான் போக மாட்டேன், நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று சொல்லும்போது பெற்றவர்கள், அதாவது பெற்றோர்கள்
பயந்து விட்டு அவர்கள் சரணாகதி அடைந்து அவர்கள் இஷ்டம் போல் போய்கொண்டிருப்பதை தடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார். இதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். இந்த நிலைமை இனிமேல் மாற்ற முடியுமா? ஒரு பேபியை ஏற்படுத்த முடியுமா? இது கதைக்கு உதவாத விஷயம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வுதான் இயற்கை வாழ்வியல்களை இந்த காலச்சக்கரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எவ்வளவு எளிதாக கடந்து போவது, ஓவர் கம் செய்வது, இது குறித்து நாம் கஷ்டம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு குழந்தை இருக்கிற இடத்தில் அவர்கள் வேகமாக இதையும் சாதித்து விடுகிறார்கள். அவர்கள் தேவைப்படுகின்ற பொருளை அவர்கள் நண்பு வட்டாரம் என்ன சொல்கின்றதோ, அவர்கள் நண்பர்கள் வட்டாரம் என்ன சொல்கிறதோ அதுதான் ஈடுபாட்டை காட்டுகிறது. எது நல்லது கெட்டது என்பது குறித்த புரிதல் நமக்கு இருந்தாலும் அவர்கள் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அவர்கள் செல்போன் மூலமாகத்தான் இதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனை எப்படியாவது பிடுங்கிவிட்டால் நாம் சாதித்து விடலாம் என்று சொன்னால் அது குடிகாரர்கள் கதையில் தான் முடியும். நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன், இன்னைக்கு குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு போதைக்காரர்கள் பேசுவார்கள், அதே போன்றுதான் இன்னைக்கு இது குடி போயிட்டேன், அப்புறமா நீ சொல்றதை கேட்கிறேன், முதல்ல அந்த குழு அப்படின்னு அந்த பிள்ளைகள் ஒரு விஷயத்தை எடுத்து அதை ரசனையாக பார்க்க ஆரம்பித்து ஏதோ ஒரு கேமுக்கு போய் ஒரு தப்பான பட்டன்களை அமைக்கி ஏதாவது ஒன்றை பார்த்து அதில் அடிமையாகிவிட்டு அதை நண்பர்களுடன் ஷேர் செய்து ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில் அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். அது ஒரு முகத்தை பார்த்தாலே தெரியும். 2 வயது அடல்ட் ஏஜ். இந்த வயது வந்தவர்களுக்கு மட்டும் என்று சினிமா காட்சியில் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பதை நாம் உணர்கிறோம். செல்போன் கலாச்சாரத்தில் ஏ சர்டிஃபிகேட் சமாச்சாரம் கிடையாது. அமெரிக்கா போன்ற நாடுகளிலாவது அதை யார் யார் பார்க்க வேண்டும் என்று ஒரு பிளாக் சிஸ்டம் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம ஊரில் அதெல்லாம் கிடையாது. எடுத்தவுடன் ஒரு காஸ்ட்லி செல்போனை வாங்கி கொடுத்தாச்சு, ஆண்ட்ராய்டோ நாம் வாங்கி கொடுத்த பிறகு 2Gலேருந்து 5G வரைக்கும் அவர்கள் விளையாட கொண்டிருக்கிறது. அந்த வேவ்ஸ் அவர்களை ரொம்ப பாதிக்கிறது என்று சொன்னால் இதில் தான் இல்லை, எல்லாத்துக்கும் தான் ஆபத்து இருக்கிறது என்று அவர்கள் எளிதில் கடந்து போய்விடுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் நம் பேச்சை நம் பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஏனென்றால் நமக்குள்ள அனுபவம் நம்ம அப்படி பேச வைக்கும். ஆனால் அவர்கள் நம்முடைய படைப்புகள், நம்முடைய சிறார்கள் அதை பெரிதாக மதிக்கின்றார்களா என்றால் பெரிய கேள்விக்குறிதான் என்பதை ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த நிலைமையிலிருந்து நாம் அவர்களை மாற்றிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்தால் சரியாக இருக்கும் என்பது குறித்தான கலந்துரையாடலைத்தான் நாம் இப்போது ஆரம்பித்திருக்கிறோம். இனி உங்கள் குழந்தையை கேட்கின்ற போது, சரி நான் சொல்வதை செய், அதற்கு பிறகு தருகிறேன் என்று பேரம் பேச ஆரம்பித்தார். பிள்ளைகளை முதலில் அதை கொடு, அப்போதுதான் நான் உன் ஆட்டைக்கு வருவேன் என்று பிள்ளைகள் சொல்லக்கூடும். நீ சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, நீ பள்ளிக்கு செல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று அவர்கள் எதை பெரிதாக நீங்கள் கருதீர்களோ அதை உடனடியாக தியாகம் செய்வதற்கு உங்களுடைய பேச்சு பாணியை மாற. நீங்க ஸ்கூலுக்கு போட்டாலும் பரவாயில்ல, இப்ப செல்லு தர முடியாது, ஒழுங்கா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் ஒரு ஸ்கூல்ல கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புதிய பாணியை கையில் இருக்கும்போது இதெல்லாம் பெரிய சிரமமாக இருக்கிறது என்று அவர்கள் லஜ்ஜைப்பட்டு உங்கள் பேச்சை ஓரளவுக்கு கேட்கக்கூடும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் அவர்களை வாங்கி வைத்துக் கொண்டு, தம்பி நீ பரப்பியா, ராகுல் இப்படி இருக்கா, நீ அவனை பேசு என்று. அவன் பெரிய ஜீனியஸாக இருக்க போவதில்லை, இருந்தாலும் அந்த குடும்பத்துடன் பேசி உங்க ஏமாக கொஞ்சம் அரண்டு பிடிக்கிறாங்க, நீங்களா சொல்லுங்க அப்படின்னு அவர்களை நாம் சொல்ல முடியாது. ஏன்னா பிள்ளையை பெற்றவர்கள். ஆனால் அவன் யார் ஹீரோவாக நினைக்கிறான் என்றால் அவன் தகவல் நினைக்கிறான். பெற்றோர்கள் மீதுள்ள மதிப்பு ஏதோ ஒரு கணக்கை குறைந்து கொண்டே வருகிறது பிள்ளைகளுக்கு. ஸோ அவருடைய சக தோழனை சொல்ல வைத்து புரிய வைத்து நாம் நினைத்த காரியத்தை இவரிடம் சாதித்துக் கொள்ளலாம். ஒன்று.
இரண்டாவதாக எந்த விஷயத்தையும் அட்வைஸ் செய்கின்ற பாணியில் கொடுத்தோம் என்றால் யாருக்கும் பிடிக்காது. தெரிந்தோ தெரியாமலோ அவர்களை நாம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் டம்மியாகத்தான் இருப்பார்கள், பெரிய அளவு இருக்காது என்ற எண்ணத்தை முதலில் விட்டு கணவன் மனைவி உறவுகளில் சீலர் பாஸ்கர் நமக்கு சொல்லியது போல இவர்கள் என்னதான் சொல்கிறார்கள் என்று கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டும். இது கேட்பது போல் நடிக்க வேண்டும். நடிக்க வேண்டாம், கேட்கும்போது அதனுடன் நடைமுறை சிக்கல்களை பிள்ளைகளை கலந்துரையாட ஆரம்பித்து விட்டால் அவர்கள் இன்னும் தப்பித்து தர முடியாது. அதை விட்டு ஒரு அராக்னண்டாக நாம் நடந்து கொள்வதுதான் பிள்ளைகளுக்கு நம்ம இது பெரிய அளவுக்கு வெறுப்பு வந்து விடுகிறது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் தோழராக கருதி டிஸ்கஷனை அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களில் அவர்கள் முடியாது என்று அடம்பிடித்தார்கள் என்றால் இது பள்ளிக்கு சொல்ல வேண்டாம், யூனிஃபார்ம் போட வேண்டாம், ரிலாக்ஸ் ஆகிடு, நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் அப்படி சொல்லும் போது பள்ளி மூலம் கிடைக்கின்ற அந்த இழப்புகளை இந்த பிள்ளை புரிந்து கொண்டு பள்ளி மூலம் கிடைக்கின்ற லாபங்களை குழந்தை மூலம் கிடைக்கின்ற அந்த லாப விஷயங்களை கலந்து கொண்டு உங்கள் பேச்சை அதை கேட்கக்கூடும். ஸோ அவர்களிடம் ஒரு கருத்தை நீங்கள் திணிக்க முற்படும் போது அவர்கள் மறுத்தார்கள் என்றால் அவர்கள் நட்பு வட்டாரத்தை பேச சொல்லலாம், உன் மிஸ்ஸை பேச சொல்கிறேன் என்று சொல்லலாம், நான் இன்று உன் கூட பள்ளிக்கூடத்துக்கே வந்து விடுகிறேன், ஸ்கூலுக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்வதன் மூலம் அவனுடைய மனதிலே ஒரு சின்ன மாற்றத்தை, ஒரு அதிர்வை ஏற்படுத்தி நாம் நினைத்த விஷயங்களை அவர்களிடம் சாதித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. செல்போன் கலாச்சாரத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலை வைக்க வேண்டும், இதைத்தான் செய்யணும். அது மட்டுமல்ல, நேரம் போல படிக்கிற ஸ்டடி டயத்துல படிக்கிறேன், ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன், இப்ப நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க செல் அடிக்ஷன்ல லாக் ஆகும். இப்போ அந்த அடிக்ஷன் டயத்துக்கு கொடுக்காம ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க பார்க்கும்போது அது போய் உட்காந்து ட்ரெஸ்ஸை துவைக்கலாம் அப்படின்னா பிள்ளைகளோட இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த ரூம் க்ளீன் பண்ணுவோம் வா செய்வோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்னா சரிப்பாங்க, இந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணலாமான்னு கேட்டால் யோசிப்பாங்க. அப்போ தாய்க்கு பிள்ளைகளோட ரசனையை புரிந்து, ஏன்னா அவர்கள் பெற்ற குழந்தைகளை அவர்களால் மட்டுமே மீட்டெடுக்க முடியும். பொதுவான கருத்து ஓரளவுக்கு தான். அந்த குழந்தைகளுடைய ஹேபிட்டை ஓரளவுக்கு புரிந்து கொண்டு அந்த வீணையை எப்படி மீட்டுவது என்பது அதை படைத்த பிரம்மவாகிய பேரண்ட்ஸ் முடிவு செய்யலாம். இவன் இப்படி சொன்னாதான் வலிக்கு வருவார் என்பதை ஓரளவுக்கு தாய் புரிந்து கொண்டு அந்த வழியில் செல்ல வேண்டும். அவர் சின்ன ஷாப்பிங் போயிட்டு வந்து இந்த வேலையை பண்ணுவோம், அப்புறம் வெளியே மினி ஷாப்பிங் கூட்டிட்டு போகலாம், பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம், அந்த அக்கா வர சொல்லியிருக்காங்க போயிட்டு வருவேன் கூட தொலைக்குவா, இப்படி அவனுடைய மைண்டை ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஏன்னா செல்போனை லாக் ஆகிட்டா வெளியே வரக்கு 1 மணி நேரம். ஆனால் இந்த கலாச்சாரத்தை மாற்றும்போது மனிதர்கள் நேருக்கு நேர் சந்திக்கிற வாய்ப்பு, அதன் மூலம் கிடைக்கிற மகிழ்வினை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும், நன்றாக கவனிக்க வேண்டும். நேருக்கு நேர் மனிதர்கள் பேசும் போது கிடைக்கின்ற வைப்ரேஷன் செல்போன் கலாச்சாரத்தில் இல்லை என்பது அவனுக்கு தெரியாது. பிறந்தநாள் வார்த்தையை வாட்ஸ்அப்பில் சொல்வார்கள், நேரில் பார்த்தால் உருண்டு இருப்பார்கள். இதுதான் செல்போன் கலாச்சாரத்தின் கொடுமை. நீ பர்த்டே எனக்கு விஷ் பண்ணிக்கல அப்படின்னா ஆமா உனக்கு வாட்ஸ்அப்ல போட்டே சொல்லுவாங்க தவிர நேருக்கு நேர் அது கலந்துரையாடுகின்ற தன்மை இப்போது குறைந்து வருவதை நாம் வருகிறோம். அதே போல்தான் இந்த பிள்ளைகள் மனிதரோடு பழகுவதை, உறவோடு பழகுவதை இந்த செல்போன் கலாச்சாரம் சோழி முடித்து விடுகிறது. நேருக்கு நேர் சந்தித்து பேசுவதை இதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஒரு பொய்யான மாயான ஒரு கனவுத்தன்மையான விஷயங்களில் தான் நம் பிள்ளைகள் ஆக்காய் கொண்டிருக்கிறார்கள். அதில் உள்ள உயிர்களோ அதில் உள்ள சம்பவங்களோ இதில் அவனுக்கு நேரடி பார்ப்பை இன்றைக்கு கொண்டு கொள்ள போவதே இல்லை. அது ஒரு கனவுத்தனமான விஷயம் என்பதை அவனுக்கு இந்த வயதில் புரியாது. ஆகையினால் தான் இது 2 கட்டார் வயசு என்று நாம் மொத்தமாக சொல்லுகிறோம். அப்ப அது குற்றமா அதை சொல்லிக் கொண்டிருப்பதை விட நிஜமான சந்தோஷம் எதில் இருக்கிறது. வா இன்னைக்கு இந்த ரோஜா செடியை நட்டு இந்த பூவை உருவாக்கணும்னா இதை போட்டா இப்படி வரும். ஒரு மண்ணுக்குள்ள எதை போட்டாலும் அழுகி போயிடுது, அதை விதை வைத்தால் மட்டுமே அது ஈரத்தை உள்வாங்கி ஒரு செடியாக வளர்கிறது.
ஒரு கத்திரிக்காய் ஒரு விதை வைத்தால் ஒரு 12 கிலோ கத்திரிக்காய் இலவசமாக கிடைக்கிறது. அதில் பூச்சிக்கொல்லி விஷத்தை அளிப்பதில்லை. ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அவர்களுக்கு காட்டலாம். மாடி தோட்ட பயிற்சி கொடுத்து பழகலாம். யோகா கிளாஸ் மற்ற என்டர்டைன்மெண்ட் மாறி விஷயங்களை அவர்கள் சகஜமாக பழகிறார்கள் என்று சொல்ல முடியாது. அதாவது அந்த யோகா கிளாஸை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதை விட சிறப்பாக அடிப்பது, குத்துவது போன்ற ஜுடா, கராத்தே இதெல்லாம் ஒழுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடும், தவறில்லை. ஆனால் குடும்பத்து சூழலில் குடும்பத்திற்கு உதவி செய்து அம்மா, அப்பா, பெற்றோர்கள், மற்றவர்கள், உறவுகளிடம் பழகுகின்ற தன்மைதான் ஒரு மனிதனை பெரிய மனிதனாக ஆக்க முடியும். ஏனென்றால் நிஜம், பொய் என்பதை ஒருவருடைய பேச்சில் இருந்தால் நாம் கண்காணிக்க முடியும், கணிக்க முடியும். இந்த பழக்கத்திலிருந்து பிள்ளைகளை நாம் கொண்டு செல்ல வேண்டியது ஒரு மகா முக்கியமாகும். ஸோ உறவுக்காரர்கள் பேசுவது, பழகுவது என்பதை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஒரு சின்ன ப்ராஜெக்ட். இன்னைக்கு வீட்டுக்குள்ள இந்த ஒரு வாரம் நம்ம கார்டனிங் பண்ணுவோம், ஒரு வாரம் ஹவுஸ் டெக்கரேஷனை மாற்றி அமைப்போம், இந்த வாரம் அப்பாவோட ரிலேஷன் வீட்டுக்கு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம், அடுத்து நீ சொல்ற பிக்னிக் ஸ்பாட்டுக்கு நான் வரேன். இப்படி அவர்களுடைய கலந்துரையாடலை அதிகப்படுத்துவதன் மூலமாக செல்போன் கலாச்சாரத்திலிருந்து பிள்ளைகளை படிப்படியாக மீட்டெடுக்க முடியும் என்பதை என்னுடைய இயற்கை வாழ்வு இயக்கத்தில் உள்ள பல நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லி அவர்கள் அழகாக மாறியிருக்கிறார்கள். இந்த அனுபவத்தில் தான் இந்த விஷயங்களை நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏனென்றால் நாம் என்னதான் சொன்னாலும் அது உள்வாங்கக்கூடிய தன்மை இந்த செல்போன் போதையாளர்கள் இருக்க வாய்ப்பில்லை. இந்த சத்து உணவு, டயட் போன்ற விஷயங்களை நான் படித்த ஒன்று, நியாசின் என்ற ஒரு சத்து உண்டு. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு வேண்டிய அதி நுட்பமான ஒரு சத்து நியாசின். என்னதான் சாப்பிட்டாலும் பிள்ளை வேறல, அந்த உடம்பு உள்வாங்கக்கூடிய சக்தி இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா நியாசின்கிற சத்து குறைவாகும். குழந்தைகளின் அறிவை மேம்படுத்துவது, இன்டெலெக்சுவல் பைண்டிங், நுட்பமான விஷயங்களில் ஆர்வமாக கவனம் செலுத்துவது, இதற்கெல்லாம் அடிப்படையாக தேவைப்படுகின்ற விஷயம் ஒரு ஹைலி புரதச்சத்து நிறைந்த புரோட்டீன். ஆனால் இந்த பிள்ளைகள் பாப்கார்ன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். பாப்கார்னும் குடல் உள் செரிமானத்திற்கு அவள் எளிதாக உதவக்கூடியதல்ல. ஆனால் எந்த ஒரு பொது இடங்களிலும் ஒரு அமெரிக்கன் பாப்கார்னை போட்டு இறந்த ஒரு கலர்படியை தூவி ஒரு நாட்களை ஒரு டேஸ்ட் பட்ஸ் எல்லாத்தையும் அதற்கு அடிமையாக்கி விடுகிறார். இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது பிள்ளைகளுடைய அந்த கேவலமான அசிடிட்டியான உணவுக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள். அது பாப்கார்னா இருக்கட்டும், ஷாவாமா இருக்கட்டும், சாணிப்பொரியா இருக்கட்டும், மயனைஸ் சொல்லப்படுகின்ற அந்த முட்டையின் வெள்ளைக்கருவின் எண்ணெயை ஊற்றி ஏதோ போட்டு ஒரு வேக வைக்காத ஒரு உணவை கொடுத்து ஒரு கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துகின்ற ஒரு மட்டமான உணவு இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் பெறப்படுது. பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு சைனீஸ் ஃபுட் ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்ற சைனை பார்த்தீங்கன்னா பார்க்க அழகா இருக்கும். அவங்க வயிற்றுக்குள்ள போறவத்த நமக்கு அருவருப்பாகும். இந்த நாக்கிலேயே ஒரு நெகட்டிவ் உணர்வை தூண்டும் போது ஒரு சென்சிட்டிவான குடலை என்ன தப்பு கொண்டு கொண்டுங்கிறது அந்த வயசுல அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து அந்த உணவுல அடிக்ட் ஆகும்போது தான் அந்த பாதிப்பை அவங்க உணர்கிறார்கள். அந்த பாதிப்பை உணவு எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் என்றால் டிஸ்ஒபீனியஸ். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சொல்வார்கள். போஸ்ட்போன் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி வரும். இன்னும் அழுத்தமாக சொன்னா சடக்கென்று கோவப்பட்டு விடுவார்கள். இந்த கேரக்டர் நம்மளுடைய ஜீன்லேயே கிடையாது. அது எப்படி வந்தது? அந்த ஜெனட்டிக்கை மாற்றக்கூடிய தன்மையை இந்த உணவு தான் குடிக்கிறது என்பதை நாம் மறுக்கூற முடியாது. எப்படி ஒரு நல்ல மனிதர் வாய்ப்பு போதை சமாச்சாரம் இந்த குவார்டர் பிராந்தி விஸ்கி என்று சொல்கிறார்களோ அது உள்ளே போன பிறகு அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு மாறி போகிறது என்பதை நாம் அறிவிக்கிறோம். அதே மாதிரிதான் படிப்படியான அருவருப்பான இந்த அசிடிட்டி உணவுகள், அமிலத்தன்மையான உணவுகள், பீஸாவா இருக்கட்டும், பர்கரா இருக்கட்டும், நேரத்து செஞ்ச தோசையா இருக்கட்டும், சமாசாவா இருக்கட்டும், எண்ணெயில் பொரித்த டுபாக்கூர் ஃபுட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில்
ஒரு சில உணவுகளை தவிர்த்த 90% ஹோட்டல் உணவுகள் தான் நம் பிள்ளைகளை நிர்வகித்து வருகின்றனர். அவர்கள் அதை குறித்து மட்டும்தான் பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சுற்று வட்டார நட்பு வட்டாரம் அப்படி. இந்த காலகட்டத்தில் அவர்களை எப்படி மீட்டெடுப்பது? நான் முதலில் சொன்னேன், தப்பான உணவுகளில் ஆதிக்கம் இன்றைக்கு அதிகமாக பிடிப்பதனால்தான் அன்டஸ்ட் ஒரு நிம்மதியான சூழலை நம் பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை. அதை நியூட்ரலைஸ், அதை சமணப்படுத்துவதற்காகத்தான் இயற்கை உணவு என்று சொல்லப்படுகின்ற அவல் உணவு, அவல் பாயாசம், அவல் புட்டு, அவல் லட்டு போன்ற எண்ணெய் சேர்க்கப்படாத பொரிக்கப்படாத உணவுகளை நம் பிள்ளைகளுக்கு படிப்படியாக அறிமுகப்படுத்துவேன். ஒன்றுமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, காதி கிலோமீட்டர் பவன் அந்த மாதிரி காந்திய சிந்தனை உள்ள கடைகள், காந்தி விஸ்தரை போன்ற கடைகளில் பாரம்பரியமான லட்டு வகைகள் இருப்பதை நம் பிள்ளைகளுக்கு கொடுத்து பார்க்கலாம். உங்கள் வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பாரம்பரியமான உணவுகளை செய்து அவர்களுக்கு அசத்தலாம். உன் மூற்ற குழந்தைகளை பக்கத்து வீட்டில் வாங்கியாவது இந்த உணவு கலாச்சாரத்திலிருந்து அவர்களுக்கு வெளியே கொள்வதற்காக மாற்று உணவை கொடுக்காமல் மாற்றி மாற்றி நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தா பெற்றோர்கள் மீது வெறுப்பு தான் வரும். ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும். அட்வைஸ் பண்ணியிருந்த அருவருப்பான கலாச்சாரத்தை முதலில் விட்டு அவர்களுக்கு கூட்டுறவோடு அவர்களோட கோஆர்டினேஷன் பண்ணி இந்த ஃபுட்டு செய்யலாமா, இப்படி சாப்பிடலாமா, இது சாப்பிட்டா புத்தி ரொம்ப கூர்மையா இருக்காங்கள, உங்க பாடி நல்லா எக்ஸ்டென்ஷன் ஆகும், நல்லா ஹைட்டா டெவலப் பண்ணுவேன், நம்ம ஜீன் படி நீ பெரிய அளவுக்கு வர வாங்கிக்கல, நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டோன்னா போன் டென்சிட்டி கூடுது, பிரண்டைய தொக்கு சாப்பிட்டோன்னா உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, இந்த ஒபிசிட்டி எல்லாம் குறையுது, நீ ஃபர்ஸ்ட் நீ ஃப்ரூட்ஸ் சாப்பிடு, அப்புறம் டேடி உனக்கு வேண்டியதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லாம சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? அதனால ஒரு அழகான பவுல்ல ஃப்ரூட்ஸ் கலரா செட் பண்ணி லைட்டை பெப்பர் போட்டு ஒரு ஃபாரின் ஸ்டைல அந்த போல்ஸ் மாதிரி முள்ளு ஸ்பூன் வச்சு நீங்க ஸ்டைலா சாப்பிட்டு நீ 2 சாப்பிடுறியான்னு கேட்கும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து அதை சாப்பிட ஆரம்பித்து விட்டால் இந்த ரசனைக்கு பழகியவர்கள் மற்றதை விட்டு விடுவார். சீனி காப்பிலேயே பழகிட்டு இருந்தவங்களுக்கு இயற்கையாளர்கள் பல கணவர்மார்கள் எப்படியா போட்டுக்குடி என்று ஆவாரம் பூவோ இல்ல மூலிகை மலர்பானமோ கொடுக்கும்போது வேற வழி இல்லாம ஒரு சில நாள் அந்த மனைவிமார்கள் செய்து விட்ட பிறகு அது ருசியை கண்ட பிறகு அவர்களுக்குள்ளே இப்போ நிரந்தரமாக சீனி என்ற அஸ்கா சர்க்கரை விட்டு விலகி நாட்டு சர்க்கரைக்கு மாறி இருக்கிறார்கள். மறுக்க முடியாது. எனக்கு ரிஃபைண்ட் எண்ணெய் தான் வேண்டும் என்று சொல்லிய மனைவிமார்கள் இப்போது செக்கு எண்ணெயில் டேஸ்ட் நன்றாகத்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் பழகிய பின்புதான் அவர்கள் புத்தியிலே ஒரு மாற்றம் வருகிறது. அதைத்தான் நாம் பிள்ளைகளிடம் ரசனையான விஷயங்களை எப்படி உருவாக்குவது, காலை வரையில் வெளியே கூட்டு வந்து ஒரு இயற்கை உணவுகளில் பரிசயப்படுத்தலாம், ஒரு அருகுமூச்சாறு கிடைக்கின்ற இடங்களை நோக்கி ஓடலாம், இதை இளநியாவது வெட்டி காலையில் வெறும் வயிற்றில் அவர் சாப்பிட கொடுக்கலாம். வெளியே மொத்தத்தில் இழுத்து விட வேண்டியது. வீட்டை விட்டு 6 மணிக்கு மேலே பிள்ளைகள் வீட்டிலே இருக்காமல் வெளிக்காற்றை சுவாசிக்கும் போது இந்த காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்சத்தில் கிடைக்கின்ற ஆற்றலை அவர்கள் உள்வாங்கும் போது ஒரு பிரபஞ்ச ஆற்றலில் கிடைக்கக்கூடிய அந்த உணவு, அது ஸ்பேஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த உணவு பிளஸ் உணர்வு, இது அவர்கள் மனதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஒரு மனமாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதை நாம் அறியாததல்ல. ஆனால் பிள்ளைகள் அது வளரவில்லை. வளர்வதற்கு உணவு கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு உண்டான உணவை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொண்டோம். செல்போன் கலாச்சாரத்தில் விடுபடுவது எப்படி என்பதை ஒரு சில பயிற்சியின் மூலம் இப்போது நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக அவர்களுக்கு நியாசின் என்று சொல்லப்படுகின்ற நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய தப்பான உணவுகளை அவர்களது மீட்டெடுக்க நம்முடைய பாரம்பரியமான கடலை மிட்டாய் அல்லது முளைகட்டிய வேர்க்கடலை இவைகளை தொடர்ந்து சாப்பிடும்போது அவருடைய நரம்பு மண்டலம் சிறப்பாக வேலை செய்கிறது, டென்ஷன் இல்லாமல் இருப்பார்கள், அவர்கள் உடம்பை தேற்றக்கூடிய வகையில் அந்த உணவு இருக்கிறது என்று சொல்லி இந்த வாரத்தில் முளைகட்டிய வேர்க்கடலை அல்லது கடலை மிட்டாய் இதற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த நியாசின் சத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீர் ஒரு நாளைக்கு 15 கிளாஸ் 10 கிளாஸ் குடிக்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். தண்ணீரை கூட நெல்லிக்காய் தண்ணீர், சீரக தண்ணீர்,
தேன்மேமல் தண்ணீர், ரோஜா இதழ் தண்ணீர், செம்பருத்திப்பூ தண்ணீர் இன்று இயற்கை மூலிகைப் பொருட்களை ஊற வைத்து அதை சற்று நாட்டு சர்க்கரை சேர்த்து பக்குவமாய் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் வளர்ச்சியை பார்த்து ரசிக்க வேண்டும். அவர்கள் வளர்ச்சி நாம் அவர்களை பராமரிப்பதுதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சரியான உணவு பழக்க வழக்கத்தை, சரியான உணவு கலாச்சாரத்தை கொடுப்பதில் நம் பங்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். முன்பே சொன்னேன், காவல்துறை பெரும்பை இப்போது எடுப்பதில்லை, ஆசிரியர் பெருமக்களும் பிள்ளைகளை அடிக்க பரம்பை எடுப்பதில்லை. ஆனால் பெற்றோர்கள் பரம்பை எடுக்கிறார்களோ இல்லையோ, நம் பிள்ளைகள் வரம்பு மீறி போயிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் தோழமை உணர்வோடு பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தது என்றால் அந்த உணவு கலாச்சாரத்தில் ஒரு பக்குவமான நிலையை நாம் அடையலாம். ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை இதன் மூலம் மட்டுமே நாம் ஏற்படுத்த முடியும். ஏனென்றால் குடும்பத்தில் அமைதி இல்லை என்றால் எந்த ஒரு மனிதனும் எங்கேயும் ஜெயிக்க முடியாது. ஒரு குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு உண்டான சின்ன சின்ன நுட்பமான மனதத்துவ ரீதியான விஷயங்களில் கவனம் செலுத்தி அவர்களுடைய ரசனைக்குரிய ரோல் மாடலாக நாம் இருந்தால் மட்டுமே அவர்களை ஆட்கொள்ள முடியும், நிர்வகிக்க முடியும், தோழமை உணர்வோடு வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி இப்போதைக்கு விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். நன்றி 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 ஐயா. அதாவது எப்படின்னா, இப்ப இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் சீரழிக்கப்படுகிறார்கள். எதனால்? செல்போனால் அப்படின்பதை மனதளவில் அதாவது அனைவருக்கும் பதிய வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு நாம் எப்படி அதை குழந்தைகளை நாமே கொடுத்து செல்போனை கொடுத்து அவர்களை சீரழிக்கிறோம் என்பதை விளக்கமாக, ஏனென்றால் அவர்கள் பல வழிகளிலும் இன்னைக்கு உணவு சார்ந்து சென்று கொண்டிருந்தாலும், உணவை நம்ம குழந்தைகளுக்கு இயற்கை உணவை கொடுத்தாலும் அவர்கள் வேறு ஒரு வழிமுறையில் தவறாக சென்று கொண்டிருக்கிறது ஐயா அறிந்து அதற்கான ஒரு விழிப்புணர்வையும் இன்று ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் செல்போன் குழந்தைகளை மிகவும் பாழடைக்கிறது என்பதை உணர்ந்து இன்றைக்கு அதற்கு காரணமாகவும், அதாவது அதற்கு செல்போனால் குழந்தைகள் சீரழிவது காரணமாகவும் பெற்றோர்களாகவும் அதை திருத்த வேண்டிய பொறுப்பும் பெற்றோர்களுக்கு தான் என்பதையும் தெளிவாக விளக்கி உள்ளார்கள். நாம் இன்னைக்கு குழந்தைகளை கண்டிப்பு என்பதை விட்டுவிட்டு அவர்களை அனுசரணையாக ஒரு குடும்பமாக ஒரு நாம் எப்படி முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையில் அவர்களை கொண்டு சிறப்பானது ஒரு வாழ்க்கை முறையை அவர்களுக்கு ஏற்படுத்தி பழமையை போற்றி பழமையை கொண்டு பழமையை அவர்களுக்கு புகுத்தி கண்டிப்பாக அவர்களையும் நல்ல ஒரு குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஐயா சிறப்பானது ஒரு நல்ல ஒரு விளக்கத்தையும் அளித்தார்கள். கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்திற்கு ஒவ்வொருவருக்கும் நமக்கு தேவையான ஒரு விஷயமாக அது இருக்கிறது. ஏனென்றால் நாம் நம் வேலை அதாவது நேரமின்மை என்பதை கருத்தில் கொண்டு குழந்தைகளை நாம் ரொம்ப அவாய்ட் பண்ணி அவங்கள சீரழிச்சு இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் இனிமேல் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து அனைவரும் நாம் அவர்களுக்கு ஒரு பெற்றோர்களாக அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ள ஒரு குடும்ப பெற்றோர்களாக இருந்து கொண்டு அனைவருக்கும் சிறப்பானது அந்த செல்போன் மோகத்தை எப்படி நாமே ஒழிக்க வேண்டும், நாமே அவர்களுக்கு கொடுக்க கூடாது, அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வர வேண்டும் என்பதை சிறப்பாக நமக்கு ஐயா கொடுத்திருக்கிறாங்க, நல்ல கருத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதுல குழந்தைகளுக்கு உணவு முறைகள்லையும் அந்த முளை கட்டிய தானியங்களை கொடுத்து அந்த எலும்பு நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அந்த உணவுகளை கொடுங்க அப்படிங்கிறதையும் வலியுறுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சிறப்பானது ஒரு நிகழ்வை இன்று எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த காலைச்சக்கரம் நிகழ்விற்கு உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. ஐயாவோட இதுல போய் பாத்தீங்கன்னா சிவகாசி மாரஞ்சின் யூடியூப்ல போனீங்கன்னா அவங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரியும். அவங்க நிறைய உணவகங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பயிற்சி முறைகளும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உணவு முறை தயாரிப்பு எப்படி அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையிலே நமக்கு இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த சிவகாசி மாரஞ்ச் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களை அடுத்த நிகழ்வில் கண்டிப்பாக சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி ஐயா. வணக்கம்.
வணக்கம். இன்று நம்முடன் தொடர்ந்து 3 நாட்கள் பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோயில் கேலக்சி சார் வாய்ஸ் கேட்கல. நீங்க பேசலாம். ஹலோ. சார் இந்த காலச்சக்கரம் நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியினுடைய தலைவர் என்பதற்குரிய நண்பர் குணபாலன் அவர்களே, அது மட்டுமல்ல காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியினுடைய தலைவர் அவர் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களே, உங்கள் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியில் உள்ள அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காட்டுமன்னார் கோயில் கேலக்சியின் தலைவர் என்ற முறையில் இந்த காலச்சக்கரம் நிகழ்வு சொல்லுவார்கள், ஏர்லி பேர்டு கேட்ச் த வார்ம் என்று சொல்வார்கள். காலை பறவை தான் உணவை தேடும் என்பார்கள், ஆங்கில ப்ராவர்ப் அது. 4:30 எப்பொழுதும் எந்திரிச்சிருவேன். 4 மணிக்கு வந்து படுத்தாலும் 4:30 எந்திரிச்சிருவேன் நானு. ஆனா எந்திரிக்காதவர்களையும் எழுப்பி வச்சு கிட்டத்தட்ட டபுள் செஞ்சுரி 200 நாட்களை தாண்டி இதற்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எல்லாருக்கும் நாங்கெல்லாம் அவங்க பீரியட்ல பிரசிடண்டா இருக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இதை ஒரு டெடிகேட்டடா ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட எல்லாருக்கும் நீங்க பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். என்னுடைய வாழ்த்துக்களை மிக தெளிவாக அவர் ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக்கிறேன். அவங்க லைன்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அது மாதிரி மாரஞ்சி ஐயா அதே மாதிரி சிவகாசி மாரஞ்சி ஐயா அவர்கள் மிக சிறப்பாக சொன்னாங்க. அவங்க பேரை பார்த்ததுமே நான் என்ன நினைச்சேன், காந்திஜி மாதிரி அவருடைய பேர் போல இருக்கு. நான் இப்பதான் அவரை பாக்குறேன். கடைசியில இன்சியல் தான். என் ஊர்ல கூட எம்ஏ ஆறுமுகன்னு ஒருத்தர் போடுவாரு. அவரை ஏன் நீ முன்னாடி, அவர் சுத்தமா படிக்காதவர், இந்த பக்கம் எம்ஏ போடுற, பின்னாடி போடு, ஆறுமுகம் எம்ஏன்னு இருக்கும், 2 அர்த்தத்தை கொடுக்கும்னு. அவர் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறுமுகம் எம்ஏன்னு தான் போடுறாரு. சோ அது மாதிரி காந்திஜி மாரி நேருஜி மாரி மாரஞ்சியும் பெரிய ஆளுங்கிறத இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய அந்த சொற்பொழிவுன்னு வச்சுக்கிறதா எப்படின்னு தெரியல. நான் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஎட் பண்ணும்பொழுது விஎன்னு ஒரு ப்ரொஃபசர் நடத்துவார் சைக்காலஜி. அந்த ப்ரொஃபசர் மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் நிறைய சொல்லுவார். மரியா மாண்டிசோரி, ஃப்ராவல், ரூசோ அவங்களுடைய தத்துவத்தை எல்லாம் சொல்லுவார். இந்த பிரைமரி எஜுகேஷன்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத அதை ரத்தின சுருக்கமா சொன்னாரு. இந்த வெளிநாட்டு உணவெல்லாம் சொன்னாரு, பீஸா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இப்பி, அந்த நூடுல்ஸ் எல்லாம் சொல்றாரு. அதுலயே இருக்கு அதுல கெட்டது. பீஸா அந்த சாவை எடுத்துருங்க, அது மாதிரி இப்பி அந்த ஈய எடுத்துருங்க, அது மாதிரி பர்கர். நான் எல்லாம் சின்ன பிள்ளையில அந்த யார் போறானோன்னா என்னடா பரு விடுறேன்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி எல்லாமே அசிங்கமான உணவு தான். அந்த உணவெல்லாம் நீக்கிட்டு இயற்கை உணவுக்கு வாங்கன்னு ரொம்ப நீட்டா சொன்னார். நிறைய நிகழ்வுகள், நான் இந்த யோகா எல்லாம் போயிருக்கேன், ஈஷா யோகா, எல்லா நிகழ்வுகளுக்கும் நம்ம போனோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம். புக்கெல்லாம் எழுதிருக்கோமே தவிர நிறைய விஷயங்களை நாங்க எல்லாம் காலேஜ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கோமே தவிர எங்களுக்கெல்லாம் தெரியாத நிகழ்வுகள் இந்த காலச்சக்கரத்துல நிறைய கிடைக்குது. எனக்கு என்ன இந்த டைம்ல ஒரு சிக்கல்னா, 5 மணிக்கு என்ன பிடிச்சி கட்டி போட்டாலும் நான் நடக்காம இருக்க மாட்டேன். ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 8-10 கிலோமீட்டர் நான் போயிட்டு வந்துடுவேன். 28 வருஷமா அது மாதிரி இருக்கிறேன். அதனால கொஞ்சம் சிரமம் இருந்தது. மற்றபடி உங்களுடைய நிகழ்வை இனிமே இந்த வருடம் முடிகிற வரைக்கும் இந்த நேரத்தை நான் முன்னாடியே வாக்கிங் போயிட்டு வந்து இதுக்காக நான் ஒதுக்கி இருந்து நிச்சயமா நான் கேட்பேன். இது எல்லாருக்கும் எங்களுடைய கிளப்ல இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப எங்களெல்லாம் எழுப்பி விட்டு ஒரு அவேர்னஸ் படுத்தின எங்க செயலாளர் அன்பு தம்பி இளவல் ஸ்ரீராம் அவர்களுக்கும், பல அலுவலர்கள் இருந்தாலும் அதுல சகோதரியார் செல்வகுமாரிலாம் லைன்ல வந்துட்டு இருக்காங்க, ஜெயக்குமார் வந்துட்டு இருக்காரு, அன்பு சகோதரர் ரொட்டேரியன்ஸ் ஜெயக்குமார் கலந்துக்கிட்டாரு, தம்பி குருபிரசாத் வந்தாரு. அது மாதிரி எங்க கிளப்ல நிறைய பேர் உங்களை பகல்ல போன்ல பேசிட்டு இருக்கும்போது நிறைய வாழ்த்துறாங்க. நம்ம எதுக்கு பிறந்தவங்கிறது இல்லை,
நம்ம பிறந்திருக்கிறது எல்லாமும் பிறந்திருக்கிறோம், ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். இந்த 136 பிரசிடென்ட்ல சார் குணபாலன் சார் ஐ மீன் குணபாலன் தலைவர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அருள் பிரகாசனா தெரியாது. இந்த இதை நீங்க எல்லாருக்கிட்டையும் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நிச்சயமா எதிர்காலத்துல ஏஜ் எல்லாம் இல்ல, டிஜேவே வருவீங்க. வாழ்த்துக்கள், வளரணும், உங்கள் பணி சிறக்கணும். ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாதுன்னு முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி சார், நன்றி சார். எல்லாம் அந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த இறைவனுக்கும் அந்த நன்றியை உரித்தாக்குவோம். நன்றி. உங்களுடைய எண்ணங்கள் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் சிறப்பானது நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுக்கட்டும். உங்கள் எண்ணங்கள் போல் உங்கள் சேவைகளும் தொடரட்டும். உங்கள் சங்கத்தில் உள்ள அனைவரும் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் இணையட்டும். அனைவரும் தொடர்ந்து இந்த காலைச்சக்கரம் நிகழ்விலும் பணியாற்றுங்கள், சேவையாற்றுங்கள். இந்த நிகழ்வை அனைவருக்கும் கொண்டு சேருங்கள். ஏன்னா இது ஒரு சார்ந்த நிகழ்வு கிடையாது, பற்பல விஷயங்கள் சார்ந்த ஒரு நிகழ்வு. இன்னைக்கு மாரஞ்சியை பேசியிருக்காங்க, நாளைக்கு இயற்கை அரிசியை பத்தி பாஸ்கர் ஐயா பேச போறாங்க. இது மாதிரி ஒரு நிகழ்வை கலந்துதான் நாங்க அந்த விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால நீங்களும் சரி, உங்களை சார்ந்தவர்களும் சரி, இன்னைக்கு நடைபயிற்சி என்பது முக்கியமானதுதான். ஆனால் அந்த விஷயத்தை நாம் எப்பொழுது வேணாலும் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே ஒரு சுப முகூர்த்த, அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலே ஏந்திரிச்சு இந்த விஷயத்தை நாம் செய்வது, இவ்வளவு விஷயங்களை உள்வாங்குவது என்பதுதான் இன்றைய ஒரு மனநிலை, ஒரு மனிதனுக்கு தேவை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த காலைச்சக்கரம். அதனால் இது இதுவரை எந்த ஒரு ரூபத்திலும் யாரும் நடத்தாத ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த ரோட்டரிகள், அதாவது இன்னைக்கு என்ன மட்டும் சொல்ல வேண்டாம், இந்த விஷயம் உங்களுக்கு சார்ந்ததுதான். ஏன்னா நீங்க இந்த நேரத்துல ஒரு பிரசிடென்ட் ஆகிருக்கிறது எங்களுக்கு ஒரு கிஃப்ட், அவ்வளவுதான், பெரிய புண்ணியம் தான். அதனால இது இருக்கிற 135 பிரசிடென்ட்டையும் நான் இந்த நேரத்துல வாழ்த்துறேன். உங்களால் தான் நாங்கள் என்பதை நீங்கள் உணர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உண்மையான கோரிக்கை. ஆகவே இந்த விஷயத்தை அனைவருக்கும் எடுத்து சென்று அனைவருக்கும் கொண்டு சேர்த்து இந்த நிகழ்வை ஒரு நல்ல ஒரு நிகழ்வாகவும் அனைவரும் ஒரு பயன்பெறக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் மாற்றி காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களிடம்தான் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய அன்பான இந்த வாழ்த்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி அருள் பிரகாசம் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை 3 நாட்கள் இந்த சங்கத்துல நடத்திட்டு இருந்தாலும் நான் சொன்ன உடனேயே நான் எல்லாரையும் இதுல இணைய வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுறுசுறுப்பா ஒரு இளைஞராக தான் இருக்காரு. சுறுசுறுப்பா இருந்து செயலாற்றக்கூடிய ஒரு உண்மையான ஒரு செயலாளராக காட்டுமன்னார் கோயில் கேலக்சி சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீராம் அவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 அவர் கால் பண்ணுவேன். சார் இப்பதான் சார் நான் எல்லாருக்குமே கால் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படிம்பாரு. அதனால சார் ஒரு 10 பேராச்சும் வருவாங்களா? இல்லை சார் எல்லாருமே வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஆக்டிவோட கிட்டத்தட்ட 3 நாளா நம்மளோட பணியாற்றி கொண்டு சிறப்பான ஒரு நிகழ்வை அவர்கள் சங்கத்தின் மூலமாக நமக்கு சிறப்பித்து கொடுத்த ஸ்ரீராம் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் அன்போடு பேச அழைக்கின்றேன். நமது டிஜி செல்வநாதன் சார் அவர்களின் தலைமையில் காலை சக்கரம் நிகழ்வை 216வது நாளாக மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரி கிளப்புடைய துணை ஆளுநர் என் ரவி சார் அவர்களுக்கும், பிரசிடென்ட் சார் குணபாலன் சார் அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் சார் அவர்களுக்கும், எங்களது துணை ஆளுநர் திரு சோழன் பாபு அவர்களுக்கும், எங்களது ஆற்றல் மிகு தலைவர் அருள் பிரகாசம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. காலையிலே எல்லாரும் எழுந்திருக்கிறது கிடையாது. இந்த நிகழ்ச்சி மூலமா எல்லாரும் இந்த 5-5:30 மணிக்கு எழுந்துடணும் அப்படின்ற ஒரு பழக்க வழக்கத்தை கூடிய ஒரு விஷயம். இதுல நல்ல 4 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு உடற்பயிற்சியும் யோகாசனமும் சொல்லி கொடுத்து, இதுல சில நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஹலோ, சொல்லுங்க. காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் குணபாலன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிச்சுக்கிறேன் சார். சார்ஜ் வேற இல்ல, ஆஃப் ஆகும். நன்றி நன்றி சார், உங்களோட வாழ்த்திற்கு நன்றி. நல்ல சிரத்தை எடுத்து உங்க நிகழ்வு 3 நாள் உங்க சங்கத்தோட சேர்ந்து இணைந்து சேர்த்தீங்க. பெரும்பாலான ஒரு 20 நபர்களுக்கு மேல தொடர்ந்து கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன் டைம்ங்கிறதுனால அதிக நபர்கள் கலந்து கொள்ள முடியலன்னு நினைக்கிறேன். சந்தோஷம்.
தொடர்ந்து 3 நாட்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்றிய உங்களோட சங்கத்திற்கும் இனிமேல் தொடர்ந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்து இந்த நிகழ்வை சிறப்பான நிகழ்வாக ஆக்கி கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டுமன்னார் கோவில் கேலக்சி சங்கத்திற்கும் தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் சிறப்பான ஆசனங்களை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த சிவகாசி மாரஞ்சி ஐயா அவர்களுக்கும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாளைய நிகழ்வில் காரைக்கால் எம் பாஸ்கர் ஐயா அவர்களின் இயற்கை வாழ் அரிசி வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் நிகழ்ச்சியை நாளை காலை 5:30 மணி அளவில் நாம் சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.